சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தற்போது தர்மன் படத்தோட ஷூட்டிங்கில் பிஸியாக இருக்கார். இந்த தர்மன் படத்தை அஸ்வந்த் மாரிமுத்து டைரக்ட் பண்ணிட்டு வராரு. அதை தொடர்ந்து சூப்பர் ஸ்டாரோடைய நடிப்பில் அக்டோபர் 15 உலகம் முழுக்க பிரம்மாண்டமாக வெளியாக போகிற படம் தான் ஜெயிலர் 2. இந்த ஜெயிலர் 2 படத்தோட எதிர்பார்ப்பு ரொம்பவே அதிகம். ஏன்னா தமிழ் சினிமாவோட முதல் 1000 கோடியை கலெக்ஷன் பண்ண போகிற படம் ஜெயிலர் 2 தான் என மக்களால் சொல்லப்பட்டு வருது. கூலி படம் 1000 கோடியை கலெக்ஷன் பண்ணும் என எதிர்பார்க்கப்பட்ட சூழலில் கடைசியில் வெறும் 500 கோடியோடு நின்று போச்சு. மேலும் பலத்த ட்ரோல்களுக்கு ஆளானது. அதைத் தொடர்ந்து தற்போது ஜெயிலர் 2 படத்தின் மீது ரசிகர்கள் பெரும் எதிர்பார்ப்பை வச்சிருக்கிறாங்க. காரணம், இந்த படத்தில் ஒட்டுமொத்த இந்தியன் சினிமாவோட மிக பெரும் ஆக்டர்ஸ் எல்லாருமே நடிச்சிருக்காங்க. மோகன்லால், சிவராஜ்குமார், ஜாக்கி ஷெராப், சுனில், தமன்னா, யோகி பாபு, ரெடின் கின்ஸ்லி, ரம்யா கிருஷ்ணன் மற்றும் பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதி, சுராஜ் வெஞ்சமுலு, மிதுன் சக்கரவர்த்தி, நேரா ஃபத்தோக்கி என அனைவரும் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. ரித்திக் ரோஷன் இந்த படத்தில் ஒரு சின்ன கேமியோ அப்பியரன்ஸ் பண்ணியிருக்காரு. மேலும் இந்த படத்துடைய ரிலீஸ் நெருங்குவதால் இந்த படத்துடைய ஆடியோ லான்ச்சை மலேசியாவில் வச்சுக்கலாம் என ரஜினிகித்தம் கேட்டிருக்காங்க. ஆனால் ரஜினியும் ஜனநாயகன் படத்துடைய ஆடியோ லான்ச்சை மலேசியாவில் வச்சுங்க, நான் மட்டும் இப்போ மலேசியாவில் வச்சா அது விஜய்க்கு என்னவோ போட்டியாக செஞ்சது போல் ஆகிடும், அதனால் வேண்டாம், நம்ம ஒன்று தமிழ்நாட்டில் வைப்போம், ஆனால் தமிழ்நாட்டிலையும் ரஜினிக்கு ஆதரவு கிடைக்குமா, ஏன்னா தற்போது தாவேகா ஆட்சியில் இருக்குது, அதனால் தொடர்ந்து ஆடியோ லான்ச்சுக்கு அவங்க வழிவிடுவாங்களா என்கின்ற சந்தேகமும் இருந்திருக்கு. கூடவே ஆடியோ லான்ச்சே வேண்டாம் என்ற மனநிலையில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இருக்கார். ஏன்னா எது பேசினாலும் நமக்கு குத்தம் தான், நம்ம பேசினாலும் குத்தம், பேசலைனாலும் குத்தலாம். ஒருவேளை நம்ம எப்படி சொல்லிட்டா ஆமாம் இப்போ மட்டும் சொல்ல வந்துடுவார் ஏன்னா எல்லோரும் நம்மளை சொல்லுவாங்க. நம்மளுக்கு பிடிக்காதவங்களுக்கு எதை சொன்னாலும் பிடிக்காது, நம்மளுக்கு பிடிச்சவங்களுக்கு எதை சொன்னாலும் அது பிடிக்கும்னு நம்ம நினச்சா அது ரொம்ப தப்பு என ரஜினி சொல்லியிருந்தார். அதனால தான் ஜெயிலர் 2 படத்துடைய ஆடியோ லான்ச்சே வேண்டாம் என்கின்ற மனநிலைக்கு சூப்பர் ஸ்டார் தள்ளப்பட்டிருக்கிறதா சொல்லப்படுது. ஆனால் ஜெயிலர் 2 படத்துடைய ஆடியோ லான்ச்சை சன் பிக்சர்ஸ் பிரம்மாண்டமாக நடத்த திட்டம் போட்டிருக்காங்க. கூடிய விரைவிலே இதற்கான அஃபிஷியல் அப்டேட் வரும், பொறுத்திருந்து பார்ப்போம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் சேனலில் போகிற ஒரு வீடியோஸ் பிடிச்சதா மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தானே போகிற வீடியோஸ் வரும் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும்.